விடுதலை கொடுக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். விடுதலை கொடுக்கும் கர்த்தர். ஒரு மனிதன் விடுதலையை பெற வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். அப்படியானால் அதற்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த தேசம் விடுதலை பெற்றிருக்கிறது, அப்படித்தானே? இந்த தேசம், நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அடிமைத்தனமாக இருந்தது. அப்போ பைபிள் நமக்கு சொல்லுகிறது, தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். அப்போ அதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாமும் அடிமைப்பட்டிருந்தோம். எதற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டிருந்தோம்? இப்போ நம்முடைய தேசத்தை வெள்ளைக்காரர்கள் அடிமைப்படுத்தி, பிரிட்டிஷ் பல மன்னர்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. 16வது நூற்றாண்டிலிருந்தே இங்கே படையெடுத்து வந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். 16, 17, 18 அதில் இந்த காலகட்டங்கள் எல்லாம். நமக்கு 19ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அப்போ இப்படி இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்திருக்கு. அதற்கு முன்பாக நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறுநில மன்னர்கள், ராஜா, அங்கங்கே சில ராஜாக்கள் மாதிரி ஏற்படுத்தப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பல அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில் படிக்கிறோம். அப்போ பைபிளில் நமக்கு தேவன் சொல்றார், நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நாம் எதுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், நம்மளை ஆண்டவர் எதற்காக விடுவித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:1 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். விடுதலை பெறுவதற்கு முன்பு நான் யார், நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 2:1 யாராவது ஒருவர் வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நன்றாக கவனிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எந்த விதத்தில் அவர்கள் மரித்தவர்கள்? ஆவியிலே மரித்தவர்கள். அதனால் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார்கள். இது ஆதாம் ஏவாள் காலத்திலே நடந்து விட்டது. அப்போ நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணா, அவர் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். எப்படி இன்னும் நம்ம டீப்பா போய் பார்க்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 4:18 சொல்லுகிறது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அடிமைத்தனம் நமக்குள்ள இருந்தது என்று சொன்னால், யாரும் நம்மளை ஆட்சி பண்ணல, நம்மளை ஒடுக்கல. அது உலகத்துல அப்படி நடந்திருக்கிறது. ஆனால் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் ஒரு இருள் சூழப்பட்ட நிலைமையிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு கீழாக அவனை ஆட்சி செய்தவன் யார்? பிசாசு. தந்திரமான சர்ப்பம் அவனை வஞ்சித்தது என்று வாசிக்கிறோம். எதிலே அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள்? புத்தியிலே அந்தகாரப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு டார்க்னஸ் வந்துருச்சு. புரிந்து கொள்றதுல அவங்களுக்கு ஒரு இருள் வந்து விட்டது. மனுஷன் புரிந்து கொள்றத அவன் என்ன பண்ணிட்டான்னா, அடிமைப்பட்டதுக்குனா இருட்டா மாறிடுச்சு. புரிந்து கொள்ள முடியல, எதையுமே தவறாக புரிந்து கொள்கிறான். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் மனிதர்கள்? விடுதலை பெறுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம்? இருதய கடினம். நம்முடைய ஹார்ட் எல்லாம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனாலதான் தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதையான இருதயத்தை தாரும். இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புத்தியிலே அந்தகாரம். நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு டார்க்னஸ். நீங்க நல்ல விதமா சொன்னா அவங்க தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலோடு வாழுகிறார்கள் இவர்கள். விடுதலை பெறுவதற்கு முன்பு நாமும் இப்படிதான் இருந்தோம் என்று பைபிள் சொல்லுகிறது. தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, நிறைய பேருக்கு அறியாமை இருக்கிறது. இந்த அறியாமை என்கிற இருள் விலக வேண்டும். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். இந்த 3 இருக்கிற. ஒன்று, புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். இருதயம் கடினமாக இருக்கிறது. அறியாமை இருக்கிறது.
இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இது 3 தான் இருக்கு. அடிமைப்படுத்து. பிசாசு எதை அடிமைப்படுத்துனா, புரிந்து கொள்ளுதல உன்னை புரிந்து கொள்ளவே விட மாட்டேன் அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். உனக்கு குடும்பம் ஆயிருச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, இனிமே நீ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா புரிந்து கொள்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, புரிந்து கொள்ள முடியல அவனால. அதனால இருதயம் கடினப்படுது. இருதயம் கடினப்படுறதுனால அறியாமையிலே வாழ்கிறான். இதுதான் வாழ்க்கை என்று பாவத்திலேயே இன்றைக்கு வாழ்ந்து பாவத்திலேயே மரித்து போகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இப்ப நாமும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தோம். இயேசுவை அறியாதற்கு முன்பாக நாம புத்தியில அந்தகாரப்பட்டிருந்தோம். பார்க்கறதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தோம். நீங்க கும்பிட்டீங்களோ இல்லையோ, நான் கும்பிட்டு இருக்கிறேன். எல்லாமே சாமி, நமக்கு எல்லாமே சாமி. புத்தியில அந்தகாரப்பட்டு கிடக்கிறோம். இருதய கடினம். இந்த மாசம் ஒருத்தட்ட நல்லா பேசுவோம், அடுத்த மாசம் சண்டைன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல நடக்கிறத சொல்றேன். திரும்பி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா இது வரைக்கும் பேசாதவங்க கூட நல்லா பேசுவோம். எனக்கு இதுதான் புரியவே இல்லை. நான் இன்றைக்கும் பார்க்குறேன். இன்னைக்கு மனிதரிடத்தில் அதிகமாக காணப்படுறது என்னன்னா, போன மாசம் வரையும் நல்லா பேசியிருந்தோம், இந்த மாசம் வரையும் பேசல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டா, எப்போ ஒன்னானீங்கன்னா, அது பாட்டி செத்துச்சுல, அப்ப எல்லாம் ஒன்னா கூட்டிட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி வரையும் தண்ணி கூட ஊற்றக்கூடாது, தண்ணி வருது, இனிமேல் வீட்டு வாசல்லாம் வரக்கூடாதுன்னு பேசாம இருந்தீங்க. அது ஒரு காலம், என்ன பண்றது? அப்படிதான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. நான் ஒரு பங்கமையினால இருதய கடினத்தின் நிமித்தமாக புரிந்து கொள்ளுதல் இல்லை யாருக்கும். ஏதோ ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் வராம போலாம், இல்ல ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கலாம். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிந்து கொள்ளுதல் இல்லை. புத்தியில் அந்தகாரப்பட்டு கிடக்கிறார்கள். இப்படிதான் நாம ஒரு காலத்துல இருந்தோம்னு பைபிள் சொல்லுது. ஆனா இயேசு நம்மளை இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவித்திருக்கிறார். அப்படின்னா முழுக்க என்ன சொன்னா, நீ பாவத்திலே இருந்தோம், அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். அப்போ விடுதலை பெறுவதற்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? பாவம் செய்த பாவி என்கிற இடத்திலே நாம் இருந்தோம். அப்ப பாவம் என்றால் என்ன சொல்லுங்க யாராச்சும்? பாவம்னா என்னது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க யாராச்சும். பாவம்னா என்னது? ஒரு வரியில சொல்லுங்களேன். செய்யக்கூடாததை செய்யறது பாவம். நீதிமொழிகள் 24:9 சொல்லுகிறது. பாவத்துக்கு ஒரே வரியில சாலமோன் ஒரு பதில எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்களேன். நீதிமொழிகள். பாவத்துக்கு ஒரு டெபினேஷன், ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, தீய நோக்கம் எல்லாமே என்னதான்? பாவமாம். Foolishness is sin. ரொம்ப மோசமான காரியங்கள் பைபிள்ல நமக்கு எல்லா பாவத்தையும் லிஸ்ட் அவுட் சொல்றதை விட எல்லா தீய நோக்கங்களும் பாவம் என்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை பெறுவதற்கு முன்பு நாம் இப்படிதான் இருந்தோம், தீய நோக்கத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற புரிந்து கொள்ளுதலுக்கும், நமக்குள்ள இருக்கிற விட்டு கொடுத்தலுக்கும், நமக்குள்ள இருக்கிற இரக்கத்துக்கும் அன்பிற்கும், ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள அதை தேடுவது, அதை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நீங்க அதை பார்த்துருந்தா புரியும். அவங்க பிடிச்சபடியிலே இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், கிறிஸ்தவங்களா அப்படிதான் பாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னா அவங்க இன்னும் சரியாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாகத்தான் இருக்க முடியும். முழுமையாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே இரக்கம், அன்பு, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், சகிப்புத்தன்மை எல்லாமே முழுமையான ரட்சிப்பை பெற்றவர்கள், முழுமையாக கிறிஸ்துவை விசுவாசிகளுக்குள்ளே 100% இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தும் இவர்களுக்கு விட்டு கொடுத்தல் இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை என்று சொன்னால் ரட்சிப்புல ஒரு கேள்விக்குறி ஏற்படுகிறது. இவர்கள் முறையாக சரியான ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா என்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை பெறுவதற்கு முன்பு நாம் பாவத்திலே மரித்தவர்களாக இருந்தோம். புரிந்து கொள்ளுதல்ல நமக்கு ஒரு இருள் இருந்தது, இருதயம் கடினம் இருந்தது, அறியாமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். விடுதலை பெறுவதற்கு முன்பு நான் எப்படி இருந்தேன்? தூரமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், விலக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அருவருக்கப்பட்டவன். எப்போ இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்குற வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த லிஸ்ட்ல தான் நான் இருந்தேன். சிலர் சொல்லுவாங்க, நானா எந்த பாவமும் செய்யலப்பா,
சில ஆட்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலையா? சிலர் சொல்லுவாங்கல்ல, நான்லாம் ஒரு ஈ காக்கா கூட என்ன பண்ண, ஒரு எறும்பு கூட தீங்கு செய்யறது நினைச்சது இல்லை அப்படி சொல்லுவாங்க. அது தப்பு. பைபிள் என்ன சொல்லுது? நீ ஈ காக்கா எறும்பு கூட தீங்கு செய்தது நீ சொல்லலாம், ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசி. நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருவானவன், சன்மார்க்கனும் நல்லா கவனி, சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் அருவருப்பான். சன்மார்க்கனா யாரு? இந்த ரட்சிக்கப்படாம நல்லது செய்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா, இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஆனா வெளி உலகத்துல பார்த்தா நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க, அவங்க தான் சன்மார்க்கன். துன்மார்க்கனா யாரு? செய்யறது எல்லாமே என்ன பண்ணும்? பாவமான, திருடுறது, பொய் சொல்றது, அடிக்கிறது, மற்றவன் சொத்தை எல்லாம் எடுத்துக்கிறது, இருதய கடினப்படுறது, கடினமா பேசுறது, அப்படி சண்டை போடுறது, அடாபுடித்தனமா பண்றது, இவன் தான் துன்மார்க்கன். இந்த சன்மார்க்கன் யாரு? சன்மார்க்கன் வந்து என்னன்னா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடும். அவன் தான் சொல்லுவான், நான் ஒரு எறும்புக்கு கூட என்ன பண்ணதில்ல, தீமை செய்ததே கிடையாது. இவன் நினைச்சுக்கிறான், நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை, நான் வந்து சன்மார்க்கன் என்கிற இடத்துல இருக்கிறான். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் என்ன பண்ணுவார்னா நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். நீ நல்லது செய்யறதுனால நீ வந்து நீதிமானாக மாற முடியாது. நீ ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனாலயோ, வீடு கட்டி கொடுக்கறதுனாலயோ, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கறதுனாலயோ, ஏழைகளுக்கு பண உதவி செய்கிறதுனாலயோ நீ நல்லவன் என்கிற பெயர் எடுக்கலாமே ஒழிய, ஆனால் நீ முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை. பிரசங்கி 3:17 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால், யாரு? நல்ல கவனி, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நல்ல கவனிங்க, யார நியாயம் தீர்ப்பாரா? நல்லது செய்யறவன் சன்மார்க்கன். ரெண்டு பேரும் ஒரே லிஸ்ட் தான். நீ நல்லது செஞ்சாலும் தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா என்ன? அவன் பிறக்கும் போதே பாவத்துல தான் இருக்கிறான். எப்படி? ஆதாம் ஏவாளுடைய ரத்தம், அந்த வித்து நமக்குள்ள இருக்கிறபடியினாலே என்ன குழந்தைகள் எங்க பிறந்தாலும் பாவ சுபாவத்தோடைய பிறக்கிறது. பொய் சொல்றதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறோமா? ஏமாத்துறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறோமா? யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா குழந்தையில இருக்கும் போதே அந்த சுபாவம் எப்படி அவனுக்குள்ளே வருகிறது? அதனால தான் சொல்றேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தர். நீ நல்லவன் செய்யறதா கூட இருந்தா கூட நீங்களும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் நீங்கள் விடுதலை பெற்ற நீதிமான் என்கிற அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். பிரசங்கி 9:2 வாசிங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமா சம்பவிக்கும். நல்ல கவனிங்க, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நல்ல கவனி, நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமா சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணை இடுகிறவனுக்கும் ஆணை இடுகிற பயப்படுகிறவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமா சம்பவிக்கும். இங்க நீதிமானை பத்தி சொல்லவில்லை, நன்றாக கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை பத்தி சொல்லவில்லை. நல்லவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் தான் பிரச்சனை. இங்க நல்லவனுக்கும் பாவிக்கு தான் இங்க பிரச்சனை. இங்க என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமா சம்பவிக்கும். யாருக்கு? சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும். நல்ல குணம் உள்ளவனுக்கும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமா சம்பவிக்கும். அப்படின்னா என்ன? நீ நல்லவனா இருந்து போய் நான் நல்லது செய்யறேன்ற போய் இயேசுநாதர்கிட்ட போயிட்டு நீ பலி செலுத்தலாம், காணிக்க கொடுக்கலாம், இல்ல ஜெபம் பண்ணலாம், எதனா நல்லவன் என்கிற இடத்துல மட்டும் நீ இருக்கக்கூடாது. பாவ மன்னிப்பை பெறுகிற இடத்துக்கு நீ வர வேண்டும். அதுக்காக தான் திருவிருந்து ஆராதனை நடத்துகிறோம். நல்லவர்களுக்கெல்லாம் திருவிருந்து கொடுக்க முடியுமா? இவர் நல்லவர் சார், இவருக்கு கம்யூனியன் கொடுங்கன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவனுக்கும் நல்லது செய்யறவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். இவன் நல்லது செஞ்சதுனால நிறைய பரவாயில்லப்பா, எல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் நல்ல உதவி செஞ்சவா,
உனக்கு பரலோகத்தை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். நீ நல்லது செஞ்சாலும் அதற்கு முன்பாக நல்ல தேவனை நீ கண்டுபிடிக்க தெரிந்த நபராக இருக்க வேண்டும். உண்மையான தெய்வம் யார் என்பதை நீ கண்டுபிடிக்க தெரிந்தவன். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எல்லாமே உனக்கு தேவையானதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிற. சாப்பாடு முதற்கொண்டு எங்க போய் சாப்பிட்ட நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியுது. அப்படியானால் நல்ல உண்மையான தேவன் யார், அதையும் மனிதன் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை விட்டு வைத்திருக்கிறார். அவன் கண்டுபிடிக்க முடியலையா, நாம போய் சொல்றோம். நாம சொல்ற எப்பயாவது கேட்கணும். அப்படின்னு கேட்கலையா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். ஒரே விதமாய் அவர் எந்த பாவமும் இல்லைங்க. குடிக்க மாட்டாரு, சிகரெட் அடிக்க மாட்டாரு. அதுக்காக பரலோகம் கொடுத்துடலாமா? அப்படி கொடுத்தா எப்படி? ஆண்டவர் அப்படி ஒன்று நமக்கு எழுதி வைக்கலையே. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நல்லது செஞ்சவனுக்கும் கெட்டது செய்கிறவனுக்கும் ஒரே மாதிரி நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யறானா நிறைய நன்மைகளை கெடுத்து விடுவான். அப்போ விடுதலை பெறுவதற்கு முன்பாக நாம் இப்படி இருந்திருக்கிறோம். தேவன் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்திருக்கிறான். சரி, நல்ல மனிதன் அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? சங்கீதம் 49 வாசிங்க. சங்கீதம் 49:1 வாசிங்க. சங்கீதம் 49:1. ஜனங்களே கேளுங்கள். வாசிங்க வாசிங்க. பூமியின் குடிகளே, பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உருவ தியானிக்கும். 16 வாசிங்க. 16 அதே அதிகாரத்தில் 16. ஒருவன், நல்லா கவனிங்க, இப்போ நல்லவன் பணக்காரன். ஒருவன் பணக்காரனாகி, ஐஸ்வர்யவானா பணக்காரனாகி, நல்லா கவனிங்க, அவன் பணக்காரன், அவனுடைய வீட்டின் மகிமை எல்லாம் பெறுகிறது. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, அவன் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளல, ஆனா வீடு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வீட்டின் மகிமை, சோபா, மற்ற உட்கார்றதுக்கு வசதிகள், டிவி, ஏசி, ஹாலு எல்லாம் பயங்கரமான டெக்கரேட் பண்ணி இருக்கிறது. அவன் வீட்டின் தோற்றமே ஒரு அரண்மனை போல இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது. ஆனா நம்ம வீடு பார்த்தா மீடியமா இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இங்கப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு மிகப்பெரிய நான் விடுதலை தந்திருக்கிறேன். ஆனா உங்க மனசு என்ன தெரியுமா யோசிக்குது? நான் ரட்சிக்கப்பட்டவன், இந்த உலகத்தை படைச்ச கடவுளை ஆராதிக்கிறேன். ஆனா என் வீடும் அவன் வீடும், என்னுடைய வசதியும் அவனுடைய வசதியும், நான் உடுத்துகிற உடையும் அவன் உடுத்துகிற உடையும் எனக்கு வித்தியாசமா இருக்கிறது என்று நீங்கள் சில நேரம் யோசிக்கிறீங்க. ஆனா அதற்கு பதிலே தேவன் இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஒருவன் ஐஸ்வர்யனாக அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது என்ன சொல்லுங்க, நீ என்ன பண்ணாதீங்க, நீ பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருதா? ஐயோ நம்மளால வாங்க முடியலையே, நம்மளால இந்த ஒரு இது செய்ய முடியலையே, ஆண்டவரை அவங்க அறியலையே, ஆனாலும் அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இப்படி நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அதை விட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது என்னன்னு பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. பெருகும்போது நீ பயப்பட. அவன் மரிக்கும் போது, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவர்கள் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவதில்லை, ஆனால் அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. நன்றாக கவனிங்க. இப்படிப்பட்டவர்கள் பணக்காரர்கள், வீடு நல்ல பிரம்மாண்டமான வீடு. நம்ம வாழ்ற உலகம் வேற, நம்மளை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமா வாழ்ற ஒரு வேர்ல்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நம்ம பார்க்குற உலகம் இந்த வில்லேஜை சார்ந்து, இந்த கிராமத்தை சார்ந்து ஒரு குறுகின வட்டம். நம்மளை விட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க, வாழ்றாங்க, நல்ல லக்ஸுரியா பயங்கரமா வாழ்றாங்க. சில இடத்துக்குலாம் போனா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நம்மளால நமக்கே பிரமிக்க வைக்கும். சில மாலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மால்லாம் நான் சொல்றது சும்மா கம்மியானது, ஆனா அதை விட லக்ஸுரியாக வாழ்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க வேற உலகத்துல வாழ்றாங்க. அப்படி நம்ம பணம் தண்ணியா செலவு பண்றாங்க, பணம் வருது போது. எப்படி நம்ம வீட்டில் பணம் குறைவு இருக்கிறது, ஆனா அவங்க வீட்டில் பண குறைவே கிடையாது. ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பணம்,
பணத்தை என்ன பண்றேன்னு தெரியல, அப்படிப்பட்டவர்கள் இருக்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பார், அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. நீ சும்மா சாதாரண இடத்துல கூட இருக்கலாம். லாசுட்டா தான் சொன்னார், ஐஸ்வர்யவான் லாசுரு கதை வருதுல, அவன் பெரிய பணக்காரன் தான். ஆனா அவன் சாவும் போது அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா இவன் செத்த போது இயேசு எழும்பி நின்று வரவேற்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டும்? இங்க ராஜராஜ சோழனை போல ஒரு மகிமையான ஒரு கோயிலை கட்டி இல்ல ஒரு வீடை கட்டி பயங்கரமா நீங்க வாழணுமா? அதெல்லாம் தருவாரு, தர்றப்ப நம்ம அனுபவிச்சு கொள்ளலாம். ஆனால் ஐஸ்வர்யவன் லாசரு கதை நீங்க படிச்சு பாருங்க. அவன் சாகும் போது அவன் தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. ஆனா அதே தான் இவன் பருக்கள் நிறைந்தவன், ஓடுகளை வைத்து சொரிந்து கொண்டிருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இவன் சாகுறான். 2 பேருக்கு ஒரே நாள் சாவு வருகிறது. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போகவில்லை ஐஸ்வர்யவான். இவன் மரிக்கும் போதோ அங்கே கிறிஸ்து என்ன பண்ண, எழும்பி நின்று லாசருவை சல்யூட் அடிச்சு வரவேற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டும்? விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலை எதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றதுனால எனக்கு என்ன நன்மை? லாசருவை போல நான் மரிக்கும் போது என்னை இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று என்னை கை தூக்கி என்னை வரவேற்பான். அவன் மரிக்கும் போது ஒன்றுக்கும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கையில், நல்ல கவனிங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நல்லவர். இந்த உலகத்துலதான் அதெல்லாம். அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையாய் நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். நல்ல கவனி, இந்த உலகத்துல விடுதலை பெறாதவர்கள், இயேசுவே அறியாதவர்களுக்கு என்ன தெரியுமா முக்கியம்? புகழ்ச்சி தான் முக்கியம். நீங்க 4 வார்த்தை புகழ்ந்து பேசுனீங்கன்னா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாராவது புகழ்ந்து பேசினா கொஞ்சம் எச்சரிக்கையா இருன்ற நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு பிசாசு என்ன சொல்லி வச்சிருக்கிறான்? புகழ்ச்சி தான்ப்பா முக்கியம் உனக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? புகழ்ச்சியை ரொம்ப விரும்பாத. இன்னைக்கு புகழ்வான், நாளைக்கு காலை என்ன பண்ணுவான்? சரட்டுன்னு இழுத்து விட்டுருவான். வேண்டாம். அடுத்து வாசிங்க. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத, நல்ல கவனி, அவன் என்னென்றைக்கு வெளிச்சத்தை காண முடியாது. இங்கேயும் இருள், அவன் போற இடமும் இருள். அடுத்து வாசிங்க. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல வேணா அவன் கணம் பொறிந்தவனா இருந்திருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல அவனுக்கு அறிவாளி, இந்த உலகத்துல அவர் பெரிய இன்டெலிஜென்ட், இந்த உலகத்துல அவர் எதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா தேவனை அறிகிற அறிவு அவருக்கு இல்ல, கர்த்தரை அறிகிற அறிவு அவருக்கு இல்ல. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படின்னா என்ன? ஒரு மிருகம் சாவது போல அவனும் மிருகத்தை போல வாழ்ந்திருக்கிறான். மிருகத்துல ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மிருகங்கள்லாம் இருக்கு, ரொம்ப ஞானமா நடந்துக்கிற மிருகங்கள்லாம் இருக்கு. அப்படித்தானே? நிறைய மிருகங்கள் பார்த்தா ரொம்ப கவனமா ஞானமா நடந்துக்கும். ஒரு மிருகத்தை, ஒரு மானை ஒரு சிங்கம் துரத்திட்டு போகுது. மானு குறிப்பிட்ட தூரம் ஓடுது. ஒரு இடத்துல போனோன்னா செத்தது மாதிரி நடிக்குது, இப்படி படுத்து அப்படி செத்து போன மாதிரி கிடக்குது. இந்த சிங்கம் போய் இப்படி இப்படி தேடி பார்க்குது, ஒரு செத்துச்சின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்குது சுற்றி. இன்னொன்று என்ன பண்ணால், காட்டு நாய், அந்த காட்டில் இருக்கிற நாய் ஓடி வருது. ஓடி சிங்கத்தை சிங்கம் கூட சண்டை போட்டு சிங்கத்தை துரத்திடுது. இந்த காட்டு நாயை அந்த மானை சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிங்கத்தை துரத்துறதுக்காக ஓடுது. சிங்கம் ஓடுது, இந்த காட்டு நாய் ஓடுது. இந்த செத்து போன மாதிரி நடிச்சு இந்த மானு ஒரே ஓட்டம் எந்திரிச்சு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. இந்த மாதிரி ஞானமா நடக்கிறவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படி சொல்லலாமா? கணம் பொருந்தினா வர அந்த அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அடுத்தது வாசிங்க. அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. அவனை வாழ்த்தினாலும் அவனை பெருமை பாராட்டினாலும் இந்த உலகத்துல இப்படியும் ஆளுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதனால உலகத்துல யாருமே நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்க வசன ரோமரை சொல்லு, அப்படியே பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாருமே பாவ சுபாவத்தோடு இந்த உலகத்தில் வருகிறார். எப்போ நாம் விடுதலை பெறுகிறோம் பாவத்திலிருந்தா? இயேசுவை விசுவாசி.
அந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து நாம் விடுதலைப்படுகிறோம். அடுத்தது நம்ம எபேசியருக்கு வரலாம். எபேசியர் 2:2 வாசிக்கலாம். எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் நலகவனி இவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி, நாம எப்படி இருந்தோம் முற்காலத்துல? நாமளும் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்து வந்தோம். எல்லாத்தையுமே நம்பணும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அப்படின்னா என்ன? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர், இவர்கள் தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இவர்களை நடத்துறது யாரு? அசுத்தாவிகள். உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா வசனம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, அவன் தான் அவங்கள மூவ் பண்றான். அவன் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரோ அதே போல ரட்சிக்கப்படாதவர்களை உலகத்தின் அதிபதி அவங்கள மூவ் பண்றான். எதுக்கு? நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரா தேவன் நடத்துறாரு. அதிகார பிரபு பிசாசு பாவத்துக்கு நேரா வழி நடத்துறான். அவன் சிந்தைக்குள்ள வந்து எத்தனை மணிக்கு பாவம் செய்யலாம், எத்தனை மணிக்கு எங்க போனா இது கிடைக்கும், என்ன பண்ணா இது நடக்கும்ன்றது அவன் வேலை. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து பரிசுத்தத்துக்கு நேராய், நன்மைக்கு நேராய், அன்புக்கு நேராய், இரக்கத்துக்கு நேராய் இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். வசனம் 3 சொல்லுது, கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். வசனம் 3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்துல, முன்னோடைய காலத்துல எப்படி இருந்தோம்? நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்தோம். நாமும் மற்றவர்களை போல கோபாக்கனின் பிள்ளைகள் தான் இருந்தோம். மாம்சமும் ரத்தமும் விரும்பினது மாதிரி செஞ்சோம். அக்கிரமங்களால் மரித்தவர்கள் இருந்த 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் உயிர்ப்பித்தார். ஆமா, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் ராஜாக்கள் மாதிரி. இன்னைக்கு நம்முடைய வாழ்நாள் முடிந்தாலும் நமக்கு ஒரு கவலையும் இல்லை, நமக்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே ரட்சிக்கப்படாதவருடைய வசதி வாய்ப்புகளை ஈக்குவல் பண்ணி, அவங்களோட கம்பாரிசன் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் மட்டம் தட்டி கொள்ளக்கூடாது. தேவன் நமக்கு உயர்ந்த ஸ்தானங்களை, உயர்ந்த இடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல கோபாக்கனின் பிள்ளைகள் இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் கிருபையினாலே நாம் இரக்கம் பெற்றோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்பது என்னன்னா, ஏதோ நான் பிரயாசப்பட்டு நான் போய் இத்தனை சர்ச்சுக்கு போய் இல்ல இத்தனை இடத்துக்கு போய் இவ்வளவு காரியத்தை நான் கிரியில செஞ்சு வந்ததல்ல ரட்சிப்பு. இது தேவன் எனக்கு இலவசமா எனக்கு கொடுத்திருக்கிறார். இலவசமா எனக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாக இருக்கிறோம். ஆனபடியால் 5வது வசனம், 5வது வசனம் எபேசியர் 2:5, அக்கிரமங்களால் மரித்தவர்கள் நம்மை கிறிஸ்துவோடு கூட ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. நன்றாக கவனி, இது கிரியினால் வந்ததல்ல. இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது. இப்ப கிருபைன்னு வாசிக்கிறோம். கிருபைனா என்னது? கிரேஸ் தெரியுமா உங்களுக்கு? கிருபைனா என்னது? யாராவது சொல்லுங்களேன். கிருபைனா என்னது?
தயவு, மன்னிப்பு, இரக்கம். ஓகே, கிருபை அப்படின்னா என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களாம் நல்லா நல்லா மனசுல என்ன தூக்கம் வருதா? ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. கிருபைனா என்ன அப்படின்னா இரக்கம் இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்படின்னா என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி. அப்படின்னா என்னது? நான் தகுதியே இல்லை என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. ஆனா தேவன் என்னை அதை மன்னித்தார். நீங்க சொன்னதெல்லாம் சரியான. அப்போ தேவன் என் மேல் வைத்த இரக்கமும் அன்பும் தான் கிருபை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்போ தகுதி இல்லாத எனக்கு என்ன வெகுமதி கொடுத்தாரு? என் மேல இரக்கம் காட்டினாரு, என் மேல அன்பு வச்சாரு. அதைத்தான் இங்க எபேசியர் 4வது வசனம் சொல்லுது, இரக்கமும் அன்பும் என் மேல் வைத்தார். அதுதான் கிருபை. நான் அடிக்கப்பட வேண்டியதில் அவர் அடிக்கப்பட்டார். அதுதான் கிருபை. எனக்கு மன்னிப்பே கொடுக்க முடியாது, ஆனா என்னை மன்னிச்சார். அதுதான் கிருபை. இந்த கிருபை 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 கிருபைன்னு பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனா கிருபைன்னு என்னன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். சொல்லுங்க. தகுதி இல்லாத எனக்கு ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. என்ன வெகுமதி? அன்பு, இரக்கம், மன்னிப்பு. இதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. இதை சுருக்கிதான் கிருபைன்னு வச்சிருக்கிறான். அப்ப இது ஏன் அப்படி வச்சிருக்கிறான்னா, இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இது ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாதுன்றக்காக அவர் இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா, நான் இத்தனை நாள் விரதம் இருந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டப்பா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நீ விரதம் இருந்து ரட்சிப்பை பெறலப்பா, நீ உபாசம் இருந்து ரட்சிப்பை பெறல, நீ உன் உடம்ப வருத்தி கொண்டு இல்லை நடந்து எங்கேயாவது போய் இந்த ரட்சிப்பை பெறல. இலவசமாய் அவருடைய இரக்கத்தினாலே இதை நான் பெற்றிருக்கிறோம். 13வது வசனத்துக்கு வரலாம். 13வது வசனத்துக்கு 12வது வசனத்துல வாசிங்க. அக்காலத்திலே நல்ல காலம், ஒரு காலத்துல நீங்க கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்து நினைத்துக்கொள். நல்லா கவனிங்க. நீங்க ஒன்றை நினைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள், புறம்பானவர்களாய் இருந்தீர்கள், அந்நியராய் இருந்தீர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். அப்படி இருந்த தானே நாம இல்லாட்டாலும் நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த நம்மை வாசிங்க 13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இப்ப எப்படி நம்ம வந்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மள முன்ன தூரமா இருந்தோம். தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப சமீபமா கொண்டு வந்து வச்சு கிட்ட வந்துட்டோம். அடுத்த வாசிங்களா. எப்படி எனில் எப்படி சமீபமா வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய, நல்லா அது பகையாக நின்ற நடுச்சுவர். என்ன அது என்ன நின்னுச்சு அங்க? ஏதோ ஒரு பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்று சொல்லப்பட்டு தகர்த்தார். என்னன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு சுவர். என்ன? பாவ சுவர். பாவம் என்கிற ஒரு வாள் நிக்குது. இதனால தேவனிடத்துல மனிதன் பேச முடியவில்லை, மனுஷனும் தேவனிடத்துல பேச முடியல. இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை என்ன பண்ணாரு? அவருடைய மரணத்தினாலே என்ன பண்ண? தகர்த்து போட்டார். இனிமே யாராவது உன்னை பாவின்னு சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால சொல்லப்பட்டு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள வியாதி ஆளுகை செய்ய முடியாது, உங்களுக்குள்ள கஷ்டமோ பலவீனமோ உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். பிரிவினையா நடுச்சுவரை தகர்த்து அதுக்கப்புறம் 2வது சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். அது ஒரு சட்ட திட்டம். தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து
இப்படி சமாதானம் பண்ணி பகையை, ஆமா பகை ஒன்று இருந்தது, பாவம் தேவனை மனுஷனுக்கும் இடையில இருந்தது. பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இருதரத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதனாலதான் இந்த கம்யூனியன். விடுதலை பெறதுக்கு நம்ம எப்படி இருந்தோம் பாத்தீங்களா? ஈஸியா நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால அதனுடைய அருமை தெரியல. நிறைய பேர் இந்த பாவம் கிடைக்காம தான் இன்னைக்கு பாவ மன்னிப்பை பெறதுக்கு தான் பகைய சிலுவையில கொன்று அதனால இருதரத்தாய் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கார், நம்மள இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நாம என்ன சொல்றேன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன் இப்ப தெரியாது ராஜா, சிஸ்டர் பிரதர்ஸ், நான் சொல்றேன் இப்ப தெரியாது. நம்ம இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது தான் நம்மளை வரவேற்கிறது கோடான கோடி தேவதூதர்கள் வந்து நிற்கும் போது தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்காக தான் நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது. அல்லேலூயா. இன்னைக்கு வேணா நம்ம போய் பைக்கில் இறங்கும் போது காரில் இறங்கும் போது யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உலக வாழ்க்கையை முடிச்சு நான் அப்பாட்ட போகும்போது என்னை வரவேற்கிறதுக்கு அவரே எந்திரிச்சு நின்று என்னை வரவேற்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம நன்மை செய்யும்போது நம்மளை பாராட்டுறதுக்கோ மெச்சி கொள்றதுக்கோ நல்லது செஞ்சீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அங்க என்னை அப்படி விடவே மாட்டார். அல்லேலூயா. என்னை லட்சக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாக என்னை அவர் கனப்படுத்துவாரு. என் மேல கிரீடம் வச்சிருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். அழியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். எவ்வளவு பாக்கியவான்கள். ஆனா நம்முடைய மனசுல என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 17 வாசிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நான் இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நீங்க இந்த திருவிருந்தில வந்து பங்கு பெறுறது என்ன தெரியுமா அடையாளம்? நீங்க அவரோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரு? இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆகையால் நீங்க 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அஸ்திபாரத்தின் மேல் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் 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 மேல் மாளிகை முழுவதும் இவ்வளவு காரியத்தை செஞ்சார். எதுக்குன்னா உங்களை ஆலயமா மாத்துறது. அதனாலதான் வசனம் சொல், நீங்களே தேவனுடைய, சொல்லுங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க தான் சர்ச். நன்றா, புதிய ஏற்பாட்டில் நீங்க தான் சபை. நம்ம கூடி ஆராதிப்பதற்கு ஒரு கட்டடம், அவ்வளவுதான். இந்த கட்டடத்தில் வந்து படிக்கட்டில் வந்து தொட்டு கும்பிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சிலர் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் இதுதான் சர்ச்சா இப்படி கூப்பிடுறாங்க. என்ன இருக்குது இது? நம்ம கூடி உக்காந்து வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு இடம் வேணும். மரத்தல்ல கூடா கூட இயேசு வருவார். அல்லேலூயா. ஆமா. நிறைய பேர் சர்ச்சு எங்கன்னா சிலுவை எங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சிலுவை போடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் ஆலயம். இதை ஒருவன் கெடுத்தால் அவரே சொல்றாரு. இங்க அதான் சொல்ல, அவர் மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் இந்த பில்டிங்குள்ள வாசம் செய்ய விரும்புவதை விட எனக்குள்ளே வாசம் பண்ண அதிகமாய் விரும்புகிறார். அதுதான் சத்தியம். பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஏசப்பா உங்களுக்குள்ள வாழதான் விரும்புறாரு. ஏசப்பாவை பார்க்கறதுக்கு நீங்க இங்க இருந்து பஸ் ஏறியோ ட்ரெயின் பிடிச்சோ எங்கேயோ ஒரு பிரபலமான ஒரு கோயில் இருக்குன்னு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எனக்குள்ளே இயேசு வாழ விரும்புகிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் சங்கீதம் 68:6, கட்டுண்டவர்களே அவர் விடுதலை ஆக்குகிறார். சங்கீதம் 136:20, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் நம்முடைய சத்துருடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல விதமான பாவ எண்ணங்களிலிருந்தும் இந்த
இந்த துர்க்கிரியில் இருந்தும் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய சத்துருக்கின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று பொழுது. கர்த்தர் சொல்லுங்க, இன்னைக்கு என்னை விடுதலை கொடுக்க தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி இருந்த என்னை எப்படி விடுதலை ஆக்கியிருக்கிறார்? சங்கீதம் 146:7 சொல்லு, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். நான் கட்டப்பட்டிருந்தேன் ஒரு காலத்துல பாவத்துல, இன்னைக்கு இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா, விடுதலை ஆக்கி இருக்கிறார். விடுதலை கொடுக்கும் கர்த்தர். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. என்னை விடுவித்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒன்று ஒன்றா சொல்றேன், அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். என்னை விடுவித்திருக்கிறார். நான் விடுதலை பெறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப கர்த்தர் என்னை எல்லா விதமான சகல பாவங்களும் என்னை விடுவித்து 7 விதமான ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் சொல்லி முடிக்க போறோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஒன்று, எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டார். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் என்ன? என்னை இயேசு தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை யார் தெரிந்து கொண்டது? இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். இதான் 1வது ஆசீர்வாதம். 2வது, எபேசியர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறீங்களா யாராவது? எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 சீக்கிரம். சித்தத்தின்படி நல்ல கவனிங்க, நான் அவருடைய பிள்ளையாகும்படி என்னை முன்குறித்திருக்கிறார். இது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். முதல்ல என்னை தெரிந்து கொண்டார், என்னை செலக்ட் பண்ணாரு. 2வது, என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2வது, எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய ரத்தத்தினாலே கிருபையின் மூலமாக பாவ மன்னிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். 3வது ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் என்ன? சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றாரு. அப்ப என்ன ஆசீர்வாதம்? என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார், என்னை அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார், கிருபையின் மூலமாக பாவ மன்னிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது 4வது, எபேசியர் 1:10 தமக்குள்ளே ரகசியத்தை அறிவித்திருக்கிறார். என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? பரலோகம், இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழணும், எனக்கு ரகசியத்தை எனக்கு அறிந்த 4வது ஆசீர்வாதம். யாருக்கும் பைபிள் படிக்கும் போது யாருக்கும் புரியல, ஆனா எனக்கு புரிகிறது, ரகசியம் புரிகிறது. ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன வெறும் எழுத்தா இருக்கு, எடையடையா ஏதாவது பிக்சர் மாதிரி ஏதாவது கலரிங் ஏதாவது கொடுத்தா தானே இதை படிக்க முடியும், இப்படி எழுத்தா இருக்குது, இது என்னது புரியாது. ஆனா நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி இது என்னன்னு படிக்க வச்சு அந்த வசனத்துக்கு விளக்கம் கேளுங்க, அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால் என்னை தேவன் சகல சத்தியத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறார். ரகசியத்தை எங்களுக்கு அறிவிக்கிறார். அடுத்தது வாசிக்கலாம். ரட்சிப்பினால் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வசனத்தை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வசனத்தை கேட்கக்கூடிய பிளஸிங். நிறைய பேருக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கான பாக்கியம் இல்லை, நிறைய பேருக்கு போர் அடிக்கும். நான் கூட ஊருக்கு வசனத்தை கேட்கக்கூடிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13 அவர் என்னை முத்திரை போட்டிருக்கிறார், என்னை சீல் பண்ணியிருக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 7வது 14 ஆமா, அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா என்னது? என்னை ஆவியானவர் என்னை அச்சாரம் எனக்கு அச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, நான் வருவேன், உன்னை சேர்த்துக்கொள்வேன், அவனால உன் மேல முத்திரை போட்டு போறேன், பத்திரமா போயிரு, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு. அதனால தான் யோவான்ல சொல்லும், உங்கள் இருதயம் கலம்பாது இருப்பதா, தேவனிடத்திலும் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு பின்பு நான் நான் இருக்கிற இடத்துல உங்களை என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் முத்திரை போட்டு, அதுதான் பிசாசு, நான் அச்சாரம் போட்டேன். தேவன் நமக்கு 7 விதமான விடுதலை பெற்ற ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற திருவிருந்திலே பங்கு போற உங்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் அதை மறந்து போய் விடக்கூடாது.